ஏ கண்மணி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? வண்டி எடு. அத்தை, ஒரே ஒரு நிமிஷம். நீங்க என்ன திட்டினாலும் பரவாயில்ல, வீடு முழுக்க தேடணும். ஆனா ராசாத்தி காரை மட்டும் பார்க்கல. அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். வாமா. கிடைக்கல. வா போலாம். சீக்கிரம் வண்டி எடு. ராசாதி, அவங்க ஸ்னேகாவை பார்க்கல. ஆமா, ஸ்னேகாவை எங்க ஒளிச்சு வச்சீங்க? இதோ ராசாத்தி, கொஞ்ச நேரத்துல உடம்பெல்லாம் ஆடி போயிடுச்சு. ஆமா, மரகதாத்துக்கு நான் இங்க வர்றது எப்படி தெரியும்? அவங்க இங்க வராங்கன்னு உங்களுக்கு யாரு சொன்னது? எல்லாம் அண்ணன் தான் சொன்னாரு. அண்ணா, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுண்ணா. சரியா இருக்குங்களா? சரியா இருக்கு. போயிட்டு வரேங்கய்யா. வாங்க வாங்க. போச்சு, இந்த ராமலிங்க பையன் காசுப்பட்டு ஓட்டு கொடுத்துட்டானே. கண்மணி போற வேகத்துக்கு ஸ்னேகா கையும் கழுவமா மாட்டிப்பாங்களோ? இப்ப என்ன பண்றது? உடனே ராசத்திக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுவோம். ஸ்னேகாவை எப்படியாவது மறைச்சு வைக்க சொல்லணும். அண்ணா, அம்மா ராசத்தி, அந்த ராமலிங்கம் ஸ்னேகா நம்ம வீட்டுல இருக்கிறத கண்மணி கிட்ட போட்டு கொடுத்தாமா? என்னென்ன சொல்றீங்க? ஆமா ராசத்தி, கண்மணி உங்க பெரியதை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. ராசாதி, மாமா ஒரு டாக்டர் நிமிஷம். அப்பாயின்மெண்ட் கொடுத்த நேரத்துக்கு நம்ம போகணும். ஒரு இல்லைன்னா நிமிஷம் வேற பேஷண்ட் மாமா. பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ உடனே ஸ்னேகாவை எங்கேயாவது மறைச்சு வச்சிரு. நானும் சீக்கிரம் அங்க வந்துடுறேன். சரிண்ணா. மாமா, கண்மணி அத்தையை கூட்டிக்கிட்டு இங்க வந்துகிட்டு இருக்காளாம். ஸ்னேகா இருக்காங்களே. ஐயோ, என்ன திமிரு இருந்தா அந்த ஸ்னேகாவை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருப்பா அந்த ராசாத்தி. இந்த விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சா நம்ம மான மரியாதை என்னத்துக்கு ஆகுறது? இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. அத்தை, அவ சேர்மன் ஆனதுல இருந்து திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு அத்தை. அதான் இந்த ஆட்டம் ஆடுறா. சீக்கிரமா போ கண்மணி. அந்த கண்மணி விட மாட்டா. இப்ப என்ன பண்றது ராசாத்தி? இத பாருங்க, ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. ஏதாவது பண்ணுவோம். ராசாத்தி, சீக்கிரம் ஏதாவது பண்ணு. கண்மணி எப்ப வேணும்னாலும் வந்துருவான். ஸ்னேகா, நீங்க என் ரூமுக்கு போய் ஒளிஞ்சுக்கோங்களேன்.
இல்ல வேணாம் ராசாத்தி, கண்மணி இனி பெரிய கிரிமினல், கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமால அதனால அவங்கள அங்க ஒளிஞ்சுக்க சொல்ல வேணாம். தம்பி ராசாத்தி அண்ணி கண்மணி உங்க ரூம்ல தான் வந்து பாப்பா, எங்க ரூம்ல எல்லாம் வந்து பார்க்க மாட்டாள்ல. அப்போ இவங்கள எங்க ரூம்ல போய் ஒளிஞ்சுக்க சொல்லட்டுமா? இல்ல வேண்டாம் அண்ணி, கண்மணிய நம்ப முடியாது. அங்கேயும் வந்து செக் பண்ணாலும் பண்ணுவா. மாமா, ம்? ஸ்னேகாவை வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சாதான் கண்மணி கண்டுபிடிச்சிருவா. வெளியில கார் இருக்குல்ல, காருக்குள்ள ஒளிச்சு வச்சிடலாமா? ராசாத்தி சூப்பர் ராசாத்தி. அந்த கண்மணி வீடு ஃபுல்லா வந்து தேடிட்டு ஏமாந்து போயிடுவான். அவங்க கார்லயே இருக்கட்டும். இப்ப நீ சொன்னதுதான் நல்ல ஐடியா. சரி, சீக்கிரம் போங்க ஸ்னேகா. வாங்க ஸ்னேகா. ஸ்னேகா பாத்துருங்க. அப்ப இவரு மட்டும் கடையில ராமலிங்கத்தை பாக்கலன்னா, குமரன் ஸ்னேகா மட்டும் இல்லாம இவங்க 2 பேரையும் சப்போர்ட் பண்ண நம்ம எல்லாரையும் மரகதமா உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பாங்க. என்ன ஸ்னேகா, குமரன் மாமா மாதிரி நாங்களும் உங்களை பெரியத்த கிட்ட காட்டாம ஒளிச்சு வச்சுட்டு பாக்குறோமேன்னு வருத்தப்படுறீங்களா? என்ன பண்றது, குமரன் மாமா விஷயத்த சொல்ற வரைக்கும் நாம அவரை காட்டி கொடுக்க முடியாதுல்ல. அதான் ராசாத்தி சொல்ற மாதிரி குமரன் தம்பி நிலைமையையும் நாம யோசிச்சு பார்க்கணும்ல. பொன்னி, ஸ்னேகா எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுப்பா. ஸ்னேகா, சீக்கிரமே நல்ல காலம் கூடி வரும். நம்ம ரோஜாவும் அந்த வீட்டு வாரிசு ஆவா. நீங்க உங்க உடம்புக்கு எடுத்துக்காம ரெஸ்ட் எடுங்க. அம்மா, ஸ்னேகாவை பாத்துக்கோமா. நாங்க பாத்துக்கிறோம்மா. ரசதி, நீ ஒன்றும் கவலைப்படாத. அவங்களும் நம்ம வீட்டில் ஒருத்தங்க தான். நாங்கள் பார்த்துக்கிறோம். உங்க எல்லாரோட அன்புக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியல. ரசதி, இன்னைக்கு ரோஜாவுக்கு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு. டைம் ஆச்சு, நம்ம போலாமா? ஆமா மாமா, இங்க நடந்த குழப்பத்துல அதை மறந்துட்டேன். சரி வா. சரி போலாம். ஸ்னேகா உள்ள போங்க, நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறோம். வாங்க. வா. ஹலோ டாக்டர், நான் மங்க பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க மங்கை. டாக்டர், உங்களை பாக்குறதுக்காக மரகதாக்காவும் கண்மணியும் ஹாஸ்பிடலுக்கு வராங்க. என்ன பார்க்கவா? எதுக்கு? டாக்டர், கண்மணி உண்மையிலேயே கர்ப்பமா தான் இருக்காளா? அது வந்து ஏன் டாக்டர் தடுமாறுறீங்க? கண்மணி கர்ப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். மங்கை, என்ன சொல்றீங்க? ஆமா டாக்டர், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனா நீங்க ஏன் அவ கர்ப்பமா இருக்கான்னு போய் சொன்னீங்க? அது வந்து டாக்டர், நீங்க கண்மணி கூட சேர்ந்து என்ன காரணத்துக்காக இவ்ளோ பெரிய பொய்ய சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல மங்கை, அது வந்து பரவாயில்ல டாக்டர், அதெல்லாம் விடுங்க. ஆனா பாவம், அக்கா தான் பேரப்புள்ள வரப்போகுதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்ப்போட இருக்காங்க. இப்போ எல்லா விஷயமும் பொய்ன்னு தெரிஞ்சா உங்க மேல அக்கா வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான் மங்க. இப்ப என்ன பண்ண சொல்ற? இப்ப அக்கா அங்க வரும்போது கண்மணி கர்ப்பம் இல்லைங்கிற விஷயத்த எப்படியாவது சொல்லிடுங்க. நீங்க ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனைய நீங்களே முடிச்சு வச்சிருங்க. அதான் டாக்டர் எல்லாருக்குமே நல்லது. சரி மங்க, மரகத வரப்ப எல்லா உண்மையும் நானே சொல்லிடுறேன். தேங்க்யூ டாக்டர், நான் வச்சிடுறேன். சரி மங்க. வணக்கம் டாக்டர். என்ன ரமேஷ், குமரனை ஃபாலோ பண்ணி ஏதாவது ஆதாரம் கிடைச்சதா? ஆமா டாக்டர், ஒரு பொண்ணு கூட நாள் பூரா சுத்தினதை நான் வீடியோ எடுத்திருக்கேன் டாக்டர். உங்க நம்பருக்கு அனுப்புறேன், நீங்களே பாருங்க.
சரி ரமேஷ் நீங்க போலாம் நான் பாத்து சரிங்க டாக்டர். ம் பாவம் மரகதம் தான் பையன் இப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான்னு பெரிய வீரவசனம்லாம் பேசினான். இப்ப இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் அவ முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்குவான்னு தெரியல. அத்தை அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கணுமா இல்ல வாங்கியாச்சா? எல்லாம் வாங்கியாச்சு கண்மணி, நீ பேசாம வா. அத்தை என்னத்த ஏதோ ஜெனரல் டாக்டரை பாக்குற மாதிரி கைனகாலஜிஸ்ட பார்க்க போறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, ஜெனரல் டாக்டர் ரூம் எதுன்னு கேட்டுட்டு வரேன். நில்லு கண்மணி, செக்கப் எனக்கு இல்ல உனக்கு தான். என்னது கண்மணிக்கு செக்அப் பண்ண போறீங்களா? ஐயோ சூப்பர் சம்பந்தி, நீங்க எங்களுக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்கறீங்க. அப்புறம் ஏன் சம்பந்தி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க? எனக்குன்னு சொன்னாதான் எந்த கேள்வியும் கேட்காம கண்மணி வருவா, அதுக்காக தான். சின்ன சம்பந்தி கூட்டு போறேன்னு சொன்னாங்க, பெரிய இவ்வளாட்டம் நான் தான் கண்மணிய கோத்து விட்டுட்டேன். இப்ப எதுக்கு அத்தை எனக்கு செக்கப் எல்லாம்? பாத்தீங்களா, இப்படி கேப்பானுதான் எனக்குன்னு போய் சொல்லி இவளை கூட்டிட்டு வந்தேன். ஐயோ அத்தை, நான் நல்லாதான் அத்தை இருக்கேன். இப்போ டாக்டர் எல்லாம் பார்க்க வேணாம். எனக்கு நீ சொல்லி தரியா? ஒழுங்கா என் கூட வா. வா அத்தை. வா கண்மணி. நீ வாமா. வா மரகதம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஷீலா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வாமா உட்காருமா. அப்புறம் எப்படி போகுது? ஏ மரகதம், அன்னைக்கு நான் சொன்னதை நீ நம்பலல்ல? இப்ப என்கிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்கு. கண்மணி செக்அப் பண்ணிட்டு உனக்கு நான் அதை காட்டுறேன். என்னத்த டாக்டர் ஆதாரோன்னு எதோ சொல்றாங்க, அது என்னத்த? அது நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்ன வேணா பேசிப்போம், நீ வந்த வேலையை மட்டும் பாரு. ஷீலா, முதல்ல இவளுக்கு செக்கப்ப முடி. சரி மரகதம், நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே போய் இருங்க, நான் கண்மணியை செக்அப் பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரி ஷீலா. சமந்தி, வாங்க நம்ம வெளியில உட்காந்துக்கலாம். வாங்க. ஆ காட்டு. ஆ ஆ நல்லா ஆ காட்டு. ஆ காட்டு. கூட்டு போங்க, கூட்டு போய் ரோஜா. போமா. ரோஜாவோட பழைய ரிப்போர்ட்ஸ் கொடுங்க. என்ன?
ரோஜாவுக்கு பர்த்ல இந்த ப்ராப்ளம் இல்லாதனால சீக்கிரமாவே கியூர் பண்ணிடலாம். சரி டாக்டர், அப்போ எதனால இந்த பிரச்சனை வந்திருக்கு? நடுவுல ஏதோ தாங்க முடியாத அதிர்ச்சியான சம்பவத்தை பார்த்திருக்காங்க. நரம்புல ஒரு பிளட் கிளாட் வந்திருக்கு. பிளட் கிளாட்டா? என்ன டாக்டர் சொல்றீங்க? டோன்ட் வரி, நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனாலும் ஒரு மைனர் ஆபரேஷன் ஒன்னு பண்ணிட்டா ரோஜாவுக்கு காதும் கேட்க ஆரம்பிச்சிரும், நல்லபடியா பேசவும் செய்வா. ரோஜா குட்டி, சீக்கிரமா நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஓகே, ரோஜாவுக்கு என்னைக்கு ஆபரேஷன் பண்ணலான்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, தேங்க் யூ டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இல்லங்க, தேங்க் யூ. தேங்க் யூ. வரேன் டாக்டர். வா வரும். ஓகே. கண்மணி கர்ப்பமா இல்லன்னு அந்த டாக்டர் சம்பந்தி கிட்ட ஏதாவது உளறி வச்சுட்டு போறா. உள்ள என்ன நடக்குதுன்னு வேற தெரியலையே. சம்பந்தி, என்ன யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ஒன்னும் இல்ல சம்பந்தி, டாக்டர் செக்அப் பண்ணும்போது நானும் பக்கத்துல இருந்தேன்னா கண்மணி கொஞ்சம் தெம்பா இருப்பா. அப்படியா சொல்றீங்க? ஆமா சம்பந்தி, நானும் கூட இருக்கேனே. சரி போங்க. ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், பெரிய பிரச்சனையாயிடும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், சொன்னா கேளுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், என்ன தயவு செஞ்சு காட்டி கொடுத்துறாதீங்க டாக்டர். என் அத்தை நான் கர்ப்பமா இருக்கேன்னு நம்பிட்டு இருக்காங்க. நீங்க அதை பொய்யன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான், என் மான மரியாதை எல்லாம் போயிடும். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். இல்ல டாக்டர், நீங்க என்ன காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாதான் நான் எழுந்திருப்பேன். சொன்னா கேளு, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இன்னும் எத்தனை நாள் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி ஏமாத்த முடியும்? உன் வயிறே காட்டி கொடுத்துரும். அதனால இப்பவே உண்மையை சொல்லிடுறதா நல்லது. டாக்டர் டாக்டர், பாவம் டாக்டர் என் பொண்ணு. நீங்களும் என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல காலை விடு கண்மணி. இந்த தடவை நீ செய்யற தப்புக்கு நான் துணை போக மாட்டேன். கண்டிப்பா உண்மையை சொல்லதான் போறேன். ஐயோ ப்ளீஸ் டாக்டர், வேணாம் டாக்டர். மாமா, பெரியத்த தயவு செஞ்சு சொல்லாதீங்க டாக்டர், கையை எடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் டாக்டர், தயவு செஞ்சு சொல்லாதீங்க. சொன்னா கேளு கண்மணி, என்னால இந்த தடவை பொய் சொல்ல முடியாது. வா, என்னன்னு பாப்போம். பெரியமா, என்ன பெரியமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க? உடம்புக்கு ஏதாவது? எனக்கு ஒண்ணும் இல்லடா, கண்மணிய செக்கப்க்கு கூட்டிட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான். என்னதான் நீ என் காலை புடிச்சு கெஞ்சினாலும் என்னால முடியாது கண்மணி. நான் மரகதத்துக்கிட்ட இதுக்கு மேல மறைக்க விரும்பல. உண்மையை சொல்லதான் போறேன். காலை விடு. கையை எடு. அம்மா, போ போய் இப்ப சொல்லு.
கண்மணி